வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா எல்லாம் வல்ல பழனிவரின் எம்பெருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாபன் சாமி கரோரா குருநாதர் கருணாபெருமான் திருடலே சரம் சம்சாமி எம்பெருமான் கருணை முழுமற்ற குருநாதர் சரணாசாமி திருவாயூர் திருப்பூர்ண மகா மந்திரத்தில் குமாரன் தத்து வரிசைப்படி பாடலில் 592 நீல மஞ்சான கூட என தூங்கும் திருச்செங்கோடு தளத்து திருப்பூருக்கான பாராயணத்தையும் பொருளுக்கத்தையும் பழனியாண்டவன் திருவிடலும் செங்கோட்டூர் பெரும்பாலும் திருவிடும் சமர்ப்பிப்போம் முருகாச்சனம். இந்த பாடல் திருச்செங்கோட்டு வேலவா பொதுமாதர் விருப்பத்தால் வரும் துன்பம் தீர உனது திருவடியில் விருப்பம் பெருக அடியேனுக்கு ஞான உபதேசம் புரிந்து ஆட்கொள்வாய் என்று முருகா என ஓதவும் முக்தி பெறவும் வேண்டி பாடப்பெற்ற பாடல். பாடலுடைய சந்த குறிப்பு தானனன் தானதன 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 தந்ததான என்ற சந்த குறிப்புடைய பாடல். நீல மஞ்சு ஆன குழல் மாலை வண்டு ஓடு கதி நீடு பந்து ஆடி வெளியார் படிங்கான நகை நீல பொன் சாபனுதல் ஆசையின் தோடசையும் நீழ்முகம் தாமரையினார் மொழிந்த ஆரமொழி நேர் சுகம் போல கமுகான கந்தாரர் புய நேர் சுணங்கு ஆவிகளை ஏர் சிறந்தார் மலை இரண்டு போல. நீள் இபம் கோடு இளநீர் தேன் இருந்த ஆரமுலை நீடு அலங்கார சரமோடு அடைந்தார் மருவி நீழ்மணம் சாறுபொடிய வளம் போது இவையில் நீலவண்டி ஏவிய நல்காம நங்கார் நிறை நேச சந்தான அல்குல் காம பண்டார அமுதை நேரு சம்போகர் இடைநூல் ஒளிர்ந்து ஆசை உயிர் சம்பையார் சாறு பொன் தோகை அமை பாடிதம் சூழ் சரணத்தாள் சிலம்பு ஓலமிடவே நடந்து ஆன நடை சாதி சந்தான் எகின மார்பர் சாதி சந்தான எகின மார்பர் அந்தோகை என தான் எழும் கோல விலைமாதர் இன்பு ஆர் கலவி தாவு கொண்டே கலிய நோய்கள் கொண்டே பிறவி தான் அடைந்து ஆளும் அடியேன் இடம் சாலும் வினை அஞ்சி ஓட தார் கடம்ப ஆடுகளல் பாத செந்தாமரைகள் தாழ் பெரும் பாதை வழியை படிந்தே வருகு தாபம் விண்டே அமுதவாரி உண்டே பசிகள் தாபமும் தீர துயில் போல் நிற காள் கொள் உரு சாரவும் ஜோதி முருகா எனும் காதல் கூடு தானிருந்து ஓத இருவோர் அகம் பேரு உருக விஞ்சைதாராய் சூரி எம் தாய் கௌரி மோகசிங்காரி குழைத்தோடு கொண்டு ஆடி சிவகாம சுந்தாரி நலத்தூள் அணைந்து ஆடி நிர்வாணி அங்காடி கலைத்தோகை செந்தாமரை மாது நின்றே துதிசை தூய அம்பா கடைகொள் தோழி பங்காள கிருபை தோய் பரன்சே எனவுமே பெரும் பார் புகழும் விந்தையோனே சுரசம்கார சுரலோக பங்கா அறுவர் தோகை மைந்தா குமரவேல் கடம்பார தொடை தோழ அகண்டா பரமதேசிக அந்தா அமரர் தோகை பங்கா என வேதாகமும் சூழ் சுருதி தோதகம் பாட மலையேழு துண்டா எழுவர் சோரி கொண்டு ஆறு வர வேலெறிந்தே நடனமும் கொள்வேலா மாலி அன்பார ஒரு ஆடகன் சாக மிக வாலியும் பாடி மரமோடு கும்பாகனனும் ஆடியும் கோரவழி ராவணன் பாரவிடு மாசுகன் கோல முகிலோன் உகந்து ஓது இடையர் மாதுடன் கூடி விளையாடு சம்போக திரு மார்பகன் காண முடியோன் அணங்கு ஆன மதி ஒன்று மானை மார்புடன் கோடு தனபாரமும் சேர இடை வார் துவண்டு ஆட முகமோடு உகந்து ஈரரச வாயுதம் கோதி மணி நூபுரம் பாட மன ஆசை கொண்டு ஆடு மயில் ஆடி துங்கா குரவி மாது பங்கா மறைகுலாவு செங்கோடை நகர் வாழ வந்தாய் கரியமால் அயன் தேவர் புகழ் தம்பிரானே. நீல மஞ்சான குழல் பாலை வண்டு ஓடு கதி நீடு பந்து ஆடு விழியார் படிங்கான நகை நீல பொன் சாபனுதல் ஆசையும் தோடு அசையும் நீழ்முகம் தாமரையினார் மொழிந்த ஆரமொழி நேர் சுகம் போல கமுகான கந்தார் புய நேர் சுணங்கு ஆவிகளை ஏர் சிறந்தார் மலை இரண்டு போல. அதாவது இந்த பாடலும் நம்ம ஏற்கனவே பார்த்த பாடல் போல கேசாதிபாத வர்ணனை கொண்டன. முதல் 3 அடிகள். முதல்ல நீலம்னா கருப்பு, செங்கை நீல குஞ்சி நீங்காத ஆகலின்பர் மணிமேகலையில். அடுத்தது நகை 2வது அடியில் நகை அப்படிங்கிற நகைனா பல் நிறை முத்தனை நகைங்கிறார் மணிமேகலையில். ஈற்றடியில் முதல் அடியில் நேர் சுணங்கு ஆவி, நேர்னா நேர்ந்த, சுணங்குனா தேமல், ஆவினா வாசனை, கிளைனா மூங்கில். இப்போ இந்த முதல் அடிக்கு கரிய மேகம் போன்ற கூந்தல் உள்ள மாலையில் வண்டுகள் மொய்க்கின்ற நிலையும் நீண்ட நீளமுள்ளதாய் பந்தாடுவது போல அங்கும் இங்கும் புரள்கின்ற கண்களை உடையவர்கள் பளிங்கு போல வெண்ணிறத்த பற்களும் கருத்த அழகிய வில் போன்ற புருவமும் ஆசையின் அதாவது பொன்னால் ஆகிய தோடு என்னும் அணிகளினால் அசைகின்ற ஒளிகொண்ட முகம் என்னும் தாமரையும் விளங்குபவர்கள் பேசி நிறையும் பேச்சுக்கள் நேர் சுகம் போல நேரும் கிளியின் மொழியை நேர்ப்பவர் கமுகை ஒக்கும் கந்தரத்தினர் கழுத்தினர் தோள்கள் பொருந்திய தேமனோடு வாசனை கொண்டு மூங்கில் அழகை கொண்ட சிறப்பினர் மலை இரண்டு போலவும்
நீள் இபம் கோடு இளநீர் தேன் இருந்த ஆரமுதை நீடு அலங்கார சரமோடு அடைந்தார் மருவி நீள் மனம் சாறு புழிய வளம் போது இவையில் நீலவண்டு ஏவிய நல்காமன் அங்காரம் நிறை நேச சந்தான அல்குல் காம பண்டார அமுதை நேரு சம்போகர் இடைநூல் ஒழிந்த ஆசை உயிர் சம்பையார் அதாவது நீண்ட யானை கொம்பு இளநீர் தேன் போன்று இனிக்கும் முத்துமாலை அணிந்த கொங்கையர் நீண்ட அலங்காரமான கண்ட அதாவது சரம் கழுத்து அணியோடு கூடியவர்கள் பொருந்தி மிக்க நறுமண சாட்டினை பொடுகின்ற கலவை சந்திரம் உள்ள அந்த வள்ளம் அதாவது கிண்ணம் போன்ற கொங்கையர் மலர்களுள் காமவான மலர்களுள் நீலோர்பல பானத்தை ஏவின நல்ல மன்மதனுடைய இருமாப்பு நிறைந்துள்ள அன்புக்கு இடமானதும் சந்ததியை தருகின்றதுமான அல்குல் என்கின்ற காமநிதியாம் அமுதத்தை உதவும் சம்போகத்தினர் புணர்ச்சி அனுபவத்தை தருபவர் இடையானது நூல் போல நுண்ணியதாய் விளங்கி திக்குகளில் வாய்விட்டு மின்னும் மின்னல் போன்றவர்கள் அழகு. இப்ப இந்த 2வது அடியில நீல வண்டு அப்படிங்கிறார். நீலோர்பல கடை வண்டுனா அம்பு, வேள் கர வண்டே அப்படின்னு வெங்கை கிளம்பகத்தில் இருக்கு. நீலோர்பல பானம்னா கொல்லும் குணத்தது அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அங்காரம்னா ஆங்காரம் இருமாப்பு. அடுத்தது அல்குல் காம பண்டார அல்குல், இது திருப்பூர்ல நம்ம குருநாதர் பயன்படுத்திய வரி தான். காம பண்டார அல்குல் போக பண்டார பணிம்பார், அதுவும் திருப்பூர்ல படிச்சதுதான். அடுத்தது ஆசை உயிர் சம்பையார், திக்குகளில் வாய்விட்டு மின்னும் மின்னல் போன்ற இடைய உடையவர்கள், அதை சொல்றாரு. அம்சாலுனா ரொம்ப அற்புதமான வார்த்தை, அழகு நிறைந்த அம்சாலு, அதை தான் பயன்படுத்துறார். அடுத்தது 3வது அடிக்கு போகலாம். அம் சாது பொன், அதான் அம்சாது பொன் தோகை அமைப்பாடிதம் சூழ் சரணத்தாள் சிலம்பு ஓலமிடவே நடந்து ஆன நடை சாதி சந்தான எகின மார்பர் அம் தோகை என தானெழும் கோல விலைமாதர் இன்பார் கலவி தாவு கொண்டே கலிய நோய்கள் கொண்டே பிறவிதான் அடைந்து ஆடும் அடியேன் இடம் சாலும் வினை அஞ்சி ஓட. இந்த அம்சாலுன்ற வார்த்தை நம்ம பார்த்துட்டோம். அதாவது நிறைந்த பொன் ஜரிகையிட்ட முந்தானை அமைந்த பட்டுப்புடவை சூழ்ந்துள்ள கால்களில் பாதத்தில் சிலம்பு ஓலமிட ஒலிக்க நடந்து ஆன நடை கூடிய நடையானது உயர்ந்த வம்சத்து அன்னம் எனவும் அழகிய மார்பராய் அழகிய மயிலனவும் எழுந்து தோன்றுபவராம் அழகிய விலைமாதர்களின் இன்பம் நிறைந்த கலவி சேர்க்கையில் தாவுதலை கொண்டு பாய்தலை கொண்டு களி அதாவது துன்பத்தை தருவதான நோய்களை அடைந்து பிறவி பல அடைந்து ஆழ்ந்து விடும் அடியேனிடத்தில் நிரம்பி வரும் வினை பயந்து நீங்க தார் கடம்பு ஆடு கடல் பாத செந்தாமரைகள் தாழ் பெரும் பாதை வழியே படிந்தே வருகு தாபம் விண்டே அமுதவாரி உண்டே பசிகள் தாபமும் தீர துயிர் போல நிற காள் கொள் உரு சாரவும் ஜோதி முருகா எனும் காதல் கூடு தான் இருந்து ஓத இருவோர் அகம் பேரு உருக விஞ்சைதாராய். அது வினை பயந்து நீங்க மாலை கடம்பு மாலை அசைகின்ற கழலணிந்த பாத செந்தாமரைகளை விரும்பி அந்த பெரிய பாதையாம் நெறியில் திருவடியை விரும்பும் நெறியில் ஆழ்ந்து பொருந்தி அடுத்து வரும் தாகங்களை ஆசைகளை ஒழித்து அருள் அமுத வெள்ளத்தை பருகி பசியும் தாகமும் நீங்க பவளம் போல நிறமும் ஒளிகொண்ட உருவமும் பொருந்த ஜோதி முருகா என கூறும் ஆசை ஒன்றையே கொண்டு மன அமைதியோடு இருந்து ஓத பெருமை வாய்ந்த ஒப்பற்ற உள்ளம் பேரு பெரும்படியான அற்புதமான ஞானத்தை தந்தருக அப்படின்னு கேட்கிறார். இரு ஓரகம், இருனா பெருமை பொருந்திய, நம்ம சிவனார மனம் கூடிய பாடலில் போடுறது மாதிரி இரு செவியில், பெருமை பொருந்திய செவியில். ஓர்னா ஒப்பற்ற, இரு ஓர் அகம். அடுத்தது முதல் பதில் அப்படி சொல்லிட்டு 5வது பதிவு போறார். சூலி எம் தாய் கௌரி மோசங்காரி குடை தோடு கொண்டு ஆடி சிவகாம் சுந்தாரி நலத்தூள் அணிந்து ஆடி நிர்வாணி அங்காடி கலை தோகை செந்தாமரையின் மாது நின்றே துதிசை தூய அம்பா கடைகோள் தோழி பங்காள கிருபை தோய் பரன்சே எனவுமே பெரும் பார்ப்புகளும் விந்தையோனே. கலைத்தோகை சரஸ்வதி, தூள்னா விபூதி, கரும்பு வில்லை கொண்ட வெற்றியாடிங்கிறார். கலைத்தோகை சரஸ்வதி. அடுத்தது கடைகோள் தோழி, கரும்பு வில்லை கொண்ட வெற்றியாடி. தோழினா கரத்தி அப்படின்னு சொன்னாலும் பொருந்தும். குழைனா காதுல தோடு கொண்டாடு, அதாவது தோட்டை அணிந்து ஆடும். கரும்பு போன்ற தோழியுமாம் வேயூர் தோழி பங்கன் விடமுண்ட கண்டன், அந்த தேவார பாடம் நினைவச்சுக்கணும். இப்போ இந்த அடிக்கு என்ன சொல்றாருன்னா, திருசூலத்தை ஏந்தியவள் எனது தாய் கௌரி, ஆசை அறுப்பவள், குழையும் தோடும் பூண்டு விளையாடும் சிவகாம சுந்தரி, நல்ல விபூதி அணிந்து ஆள்பவள் திகம்பரி,
அழகிய காளி கலைமகள் சரஸ்வதியும் செந்தாமரை வீட்டிற்கும் மாது இலக்குமியும் ஆக இருவரும் நின்று துதிக்கின்ற பரிசுத்தமான அம்பா தாய் கடை மூங்கில் போன்ற தோளை உடையவள் வேயூர் தோழி ஆகிய பார்வதியை மூங்கில் பங்கில் உடையவராய் கிருபை திருவுருள் நிறைந்தவராய் உள்ள பரமசிவனுடைய குழந்தை என்றே பெரிய உலகத்தோர் புகழும் விசித்திர வள்ளலே. அதான் குளையும் தோடும். குளைனா காதில் தோடு, காதில் தோடு கொண்டாடு, தோட்டை அணிந்தாடும். அடுத்தது முன்னாடி சொல்லிட்டோம், களைனா மூங்கில் போன்ற தோழியோடு, அது கரும்பு போன்ற தோழியும் அப்படின்னு சொல்லலாம். வேயூர் தோழி மங்கன் அப்படின்னு சம்பந்தருடைய தேவார்த்தை நினைவு கொள்ளணும். இப்படி பல அற்புதமான விஷயங்கள்ல இந்த அடியில் அடுக்கிறார். அடுத்தது சூரசம்ஹாரா சுரலோக பங்கா அறுவர் தொகைமைந்தா குமரவேள் கடம்பு ஆற துடைத்தோழ அகண்டா பரமதேசிகா அந்தா அமர தோகை பங்கா என வேதாகமம் சூழ் சுருதி தோதகம் பாட மலை ஏழு துண்டாய் எழுவர் சோரி கொண்டு ஆறு வர வேலிருந்தே நடனமும் கொள்வேலா. இந்த பரமதேசிகம் அதை பரமதேசிக அந்தான்னு பிரிக்கணும். தோதகம்னா வருத்தம், தோதகமாக எங்கும்ங்கிறார் சிந்தாமணியில். தோதகம்னா சாமர்த்தியம் வல்லமின்னு ஒரு பொருள். தோதகம் பல காட்டி அப்படின்னு திருவாலங்காட்டு புராணத்தில் இருக்கு. அடுத்தது பாட அப்படின்னா கூரை, அறம்பாடிற்றே புறநானூரில். அடுத்தது மலை ஏழு துண்டா எழுவர், ஏழுகிரிய முருகவேள் அளித்த வரலாறு சொல்றார். ஏழு தடம் தூளி கொண்டு அப்படின்னு திருப்பூர் சொல்வார். எழுகிரி விலக்கி படர்ந்தது கடவுள் செவ்வேல் கந்தபுராணத்து சூரன் வதையும் படத்தில் சொல்றார் கச்சியப்பர். அடுத்தது நடனமும் கொள்கையில சூரனை சங்கரித்த உடனே முருகவேள் ஆடிய நடனம் துடிக்கூத்து. மாக்கடல் நடுவன் சூர்த்திரம் கடந்தோன் ஆடிய துடியும் பார் சிலப்பதிகாரத்தில். இப்போ இந்த முக்கிய குறிப்புகளை வச்சுட்டு இந்த அடிக்கு எப்படி பொருள் சொல்லலாம்னா, சூரனை சங்காரம் செய்தவனை, தேவலோகத்துக்கு வேண்டியவனை, 6 கிருத்திய மாதிரியின் குழந்தையே, குமரனே வேளே, கடப்ப மலர் நிறைந்த மாலை அணிந்துள்ள தோழனே வீரனே, பரமருக்கு சிவனுக்கு குருவே அழகனே, தேவமகள் தெய்வயானையின் பங்கனே கணவனே என்றெல்லாம் வேதங்களையும் ஆகமங்களையும் ஆய்ந்த தேவர்களின் சுருதி முறையிட்டு ஒலி தோதகம் சூரனிடம் தாங்கள் படும் வருத்தத்தை பாட எடுத்து கூற அல்லது வேதாகம ஒலி எல்லாம் உனது சாமர்த்தியத்தை எடுத்து பாட மலை 7 கிரிகளும் துண்டாக பொடிபட அந்த மலைகளில் எழுந்திருந்த அசுரர்களின் ரத்தம் பெருகி ஆறாக வர வேலாயுதத்தை செலுத்தி நடனம் கொண்ட வேலாயுத பெருமாளே. மாலியன் இது இந்த அடிக்கு அடுத்தது சொல்றாரு. மாலியன் பார ஒரு ஆடகன் சாக மிகு வாலியும் பாடி மரமோடு கும்பாகனனும் ஆடியும் கோர வலி ராவணன் பாரவிடு மாசுகன் கோலமுகிலோன் உகந்து ஓது இடையர் மாதுடன் கூடி விளையாடு சம்போக திருமார்பகன் காண முடியோன் அணங்கு ஆன மதி ஒன்றுமானையி மாலியவான் இறக்கவும் ஒப்பற்ற இரணியன் சாகவும் வலிமிக்க வாலியும் பருத்த மராமரமும் அடியவும் கும்பகர்ணனும் கடலும் பயங்கரமான வலிமை கொண்டிருந்த ராவணனும் அடியவும் செலுத்தி ஆசுவன் அம்பினை கொண்டவன் அழகிய மேக நிறத்தன் மனமகிழ்ச்சியோடு இடேறு மாதரோடு கூடி விளையாடி காமலீலை அனுபவித்தவன் இலக்குமியை மார்பில் கொண்டவன் பொன்முடியோன் ஆகிய திருமாலின் மகளான அறிவு நிறைந்த ஆணை தேவசேனையின் அல்லது மான் போன்ற வள்ளியின். இப்ப மாலியன்னா மாலியவான், ராவணன் பாட்டனும் தலைமை அமைச்சருமான அரக்கன், மதிநெறி அறிவு சான்ற மாலியவான் கம்பராமாயணத்தில். அடுத்தது மாலி அப்படின்னா மாலியவான் விஷ்ணு சக்கரத்தால் கொல்லப்பட்டவன். மாலி ராவணன் சேனாவீரன், இலக்குவனால் கொல்லப்பட்டவன் இறந்தவன் அப்படின்னு அபிதான சிந்தாமணி குறிப்பு இருக்கு. ஆடகன்னா இரணியன், பாடினா பருத்த வலிய, மரம்னா மராமரம் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். கும்பாகனன்னா கும்பகர்ணன் ராவனுடைய தம்பி. அடுத்தது இந்த பாடலில் கடல் மீது பானமிட்ட வரலாறு காண முடியோன் பொன்முடியோனை விஷ்ணுவை சொல்கிறார். பல வரலாற்று குறிப்புகள்லாம் இந்த பாடலில் சொல்கிறார். இந்த பாடலுடைய இந்த அடியில் சொல்கிறார். அடுத்தது மான் போன்ற வள்ளியின் அதோடு நிற்கிறார். ஈற்றடி போய் மதி ஒன்று மானை மார்போடன் கோடு தனபாரமும் சேர இடைவார் துவண்டாட முகமோடு உகந்து ஈரரச வாய் இதம் கோதி மணி நூபுரம் பாட மன ஆசை கொண்டு ஆடுமையில் ஆடி துங்கா குரவி மாது பங்கா மறைகுலாவு செங்கோடி நகர் வாழ வந்தாய் கரியமால் அயன் தேவர் புகழ் தம்பிரானே அப்படின்னு முடிகிறார். இந்த ஈற்றடிக்கு அதாவது மலையன்ன கொங்கை பாரமும் பொருந்த, அதாவது வழியை சொல்லிட்டு முடிக்கும்போது எப்படி முடித்தார்னா, திருமாலின் மகளான அறிவு நிறைந்த ஆணை தேவசேனையின் அல்லது மான் போன்ற வழி 2 பேருமே திருமாலுக்கு மக்கள் தான்.
வள்ளியின் தேவசேனையின் அல்லது வள்ளியின் மார்பும் மலையன்ன கொங்கை பாரமும் பொருந்த இடையின் வார், அதாவது நுண்மை நெகிழ்ந்து அசைய, அல்லது இடையளவில் கச்சு ரவிக்கு அவிழ்ந்து அசைய, அவளுடைய திருமுகத்தில் மகிழ்ச்சி உற்று ஈரரச கருணாரசத்தோடு கருணையுடன் வாயுதம் கோதி வாய் நின்று இனிமையாக வரும் இதழ் ஊரலை சிறு சிறிதாக பருகி, அல்லது ஈரமான ரசம் ஊரல் உள்ள வாயின் இனிமை அனுபவித்து ரத்ன சிலம்பு ஒலிக்க, அவளை மணக்கும் காதலை பாராட்டும் மயிலனே பரிசுத்தனே குறமாது வள்ளிக்கு வேண்டிய பெருமாளே, வேத முழக்கம் விளங்கும் திருச்செங்கோட்டு நகரில் வாழ வந்த பெருமாளே, கருநிறமுள்ள திருமாலும் பிரம்மனும் தேவர்களும் போலும் தம்பிரானே, பேருருக விஞ்சைதாராய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல். மிக நீண்ட பாடல், மிக கடினமான பாடல் கூட, ஆனால் மிக அற்புதமான கருத்துக்கள் நிறைந்த பாடல். அவன் பார்க்கும் போதே தெரியும். இந்த திருப்பூரில் முதல் 3 அடிகளில் பெண்களின் கேசாதிபாத வர்ணனை. சுணங்காவி கிளை, சுணங்குனா தேமல், ஆவினா வாசனை, கிளைனா மூங்கில். பெண்களின் தோல் மூங்கில் போலவும் தேமலும் வாசனையும் நிறைந்து அழகு செய்யும் சுணங்காவி கிளை. சாறு பொழியா வளம், சாறு பொழி வளம்னு பிரிக்கணும். வள்ளம் ஒரு சொல் தான் வளம்னு வந்தது. வள்ளம்னா கிண்ணம், இது வயிற்றுக்கு ஓமையாக வந்தது. நீலவண்டேவி, நீலம்னா நீலோர்பல மலர், வண்டுனா கணை. அங்கார நிறை, அகங்காரம், அதுதான் அங்காரம் இருக்கு. இருமாப்பு, இருமாப்பு நிறைந்த அகங்காரம் என்று சொல்லுதான் அங்காரம்னு வந்தது. அஞ்சாறு பொந்தோகை அமைவாளிதம், அம்னா அழகு, சாலும்னா மிகுந்த அழகு மிகுந்த பொன் சரிகை கரையமைந்த முந்தானையோடு கூடிய புடவை சூழ்கின்ற பாதம். பாடி செந்தாமரைகள் தாழ் பெறும் பாதை வழியே படிந்து முருகப்பெருமானுடைய திருவடி வணங்குவதே உய்யும் பெருநெறி. பெருநெறி பிடித்தொடுக வேண்டும் பார் ராமலிங்க சுவாமிகள். அமுதவாரி உண்டே பசிகள் தாபமும் தீர. இறைவனுடைய திருவுருளாகி ஆரமுதம் உண்டவருக்கு பசிதாகங்கள் பொருந்தாது. குகனே குருபரனே என நெஞ்சில் புகழ் அருள்கோடு நாவினில் இன்ப குமுடி சிவ அமுது ஊறுக உந்தி பசியாரி அப்படின்பார் திருப்பொருள். ஜோதி முருகா எனும் காதல் கூடு தானிருந்தோத. சோதி முருகா என்று காதலோடு தனிமிருந்து ஓத வேணும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாரும் பார் தேவாரத்தில். இருவோரகம் பெரு, இருனா பெரிய பெருமை, ஓர்னா ஒப்பற்ற, அகம்னா உள்ளம், பெருமை தங்கிய ஒப்பற்ற உள்ளத்தில் பேரு பெரும் ஞானத்தை தந்தருளும் என்றார். கௌரினா கௌரம்னா பொன்னிறம், தூள் அணைந்தாள்னா தூள்னா விபூதி, கடை கொள் தோழி, கடினா மூங்கில், மூங்கில் போன்ற உருண்ட தோள்கள் உடையவள், அதான் வேயுறு தோழி வங்கன் தேவார் சொல்கிறார். பரம தேசிக அந்தா, பரம தேசிக அந்தான்னு பிரிக்கணும். பரமனுக்கு குருவே அழகனே. தோதகம் பாட, தோதகம்னா வல்லமை, முருகனுடைய வல்லமையை பாடி துதித்தார்கள் சொல்றார். வேலெறிந்தே நடனமும் கொள்வோர், வேளால் சூரனை சங்கரித்தோடு முருகவேள் துடிக்கூத்தாடினார். மார்க்கடல் நடுவன் சூர்த்திரங்க கடந்தோன் ஆடிய துடியுங்கிற சிலப்பதிகாரத்தில். மாலியன்னா மாலியவான், இவன் ராவனுடைய சிறிய பாட்டன், தலைமை அமைச்சரமாக இருந்து அறிவுரை பகிர்ந்தவன். மதிநெறி அறிவு சான்ற மாலியவான் கம்பரமன்றில். காண முடியும், காணும்னா பொன், கையில் ஒன்றும் காணமில்லையும் தேவாரத்தில். மறைவுலாவு செங்கோடை நகர், திருச்செங்கோட்டில் எப்போது வேத முழக்கம் முழங்கிக்கிட்டே இருக்கும். செழுமறை தேர் தண்டலையும் புசக பூதாம்பார் கந்தரந்தாதியில். அப்படிப்பட்ட செங்கோட்டு பெருமாட்ட சொல்கிறார், செங்கோட்டில் வாழும் பெருமாட்ட சொல்கிறார், திருச்செங்கோட்டு முருகா ஞானத்தை தந்தருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடலுக்கான பாராயணத்தும் பொருளுக்கும் பழனியாண்டவன் திருவுடன் செந்தூர் பெருமான் திருவுடன் சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பாத்திரமும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோர குருநாதர் அருணா பெருமான் திருடலே சரணம் சம்சரம் முருகாச்சரணம்.